கட் ஆஃப்லாம் எப்படி இருக்கும் மேம்? ஸோ இந்த வருஷம் நீட் ஈஸியானால கட் ஆஃப் ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆகும்டாங்கன்னா எப்படி இருக்கு ஸ்கோரை கால்குலேட் பண்ணி? இல்லை மேம், நான் வந்து 12th முடிச்சுட்டு தான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போது எனக்கு ஒரு 320 330 வருது மேம். பிகாஸ் நீ வந்து ஒரே ஒரு மந்த்ல ப்ரிப்பேர் பண்ணி 320 ஸ்கோர் பண்ணியிருக்கு, விச் இஸ் அன் அமேசிங் ஸ்கோர். மேம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மேம். நீட் எக்ஸாம் எல்லாரும் ஈஸின்னு சொல்கிறாங்க மேம். நான் கான்செப்ட்லாம் நல்லா தான் படித்தேன். ஆனால் எனக்கு என்னமோ கொஞ்சம் ஓரளவுக்கு நான் நல்லா பண்ண மாதிரியே தோணல மேம். கட் ஆஃப்லாம் எப்படி இருக்கும் மேம்? ஸோ இந்த வருஷம் நீட் ஈஸியானால கட் ஆஃப் ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆகும்டாங்கன்னா பிகாஸ் லாஸ்ட் இயர் ஒரு 2025 பார்த்தோன்னா நமக்கு சேஃப் ஸ்கோர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 527 இருந்துச்சு. பட் ஆனால் இந்த வருஷம் ஈஸியாக இருந்துச்சு. மெஜாரிட்டி கொஷன்ஸ் பிவைக்யூ. அதனால தான் உனக்கு வந்து அந்த ஒரு டவுட் இருக்கு, லைக் பாஸ் ஆகுமா இல்லைன்னா குவாலிஃபை ஆகுமா மேம். ஸோ ஒரு கட் ஆஃப் வந்து மேபி ஒரு 610 போகலாம், 620 போகலாம். ஸோ எப்படி இருக்கு ஸ்கோரை கால்குலேட் பண்ணி? இல்லை மேம், நான் வந்து 12th முடிச்சுட்டு தான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போது எனக்கு ஒரு 320 330 வருது மேம். ஆனால் அந்த ஒரு மாதம் தான் படித்தேன் மேம். ஒரு கிராஷ் மாதிரி? ஒரே ஒரு மாதம் தான் படித்தேன். யூடியூப்ல தான் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து தான் படித்தேன். ஓகே. அதில் ஒரு 320 330லாம் வருது மேம். பர்ஃபெக்ட் ஸ்கோர் தான். ஆனால் என்ன பிளான் இருக்கு? ட்ராப் எடுக்கணுமா இல்லை? மேம் எனக்கு தெரியல மேம், என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ வந்து ஒரே ஒரு மந்தோட ப்ரிப்பரேஷன்ல ஒரு 320 ஸ்கோர் பண்ணிருக்கேன்னா நெக்ஸ்ட் இயர்ல ஒரு ப்ராப்பரா 1 year, okay, if you prepare you will definitely be able to crack it. Because PYQs மட்டும் சால்வ் பண்ணி இல்லைன்னா அந்த 1 monthல கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அது you have got 320 na, then definitely you can take up 1 year proper time and prepare very well. Because see இப்போதே அந்த மோட்டிவேஷன் கம்மியாக இருக்குது. அந்த மோட்டிவேஷன் கம்மியாகக்கூடாது. பிகாஸ் நீ வந்து ஒரே ஒரு மந்த்ல ப்ரிப்பேர் பண்ணி 320 ஸ்கோர் பண்ணியிருக்கு, விச் இஸ் அன் அமேசிங் ஸ்கோர். லைக் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராப் எடுத்ததுக்கு அப்புறமே அந்த ஸ்கோர் அக்வயர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ யூ ஹவ் டன் இட் in 1 month. ஸோ யூஆர் ஆல்ரெடி ahead of thousands of students. ஸோ அந்த மோட்டிவேஷனால நீ வந்து ஃபார்வர்ட் பண்ண. அதே அந்த 1 year கோர்ஸ் மைண்ட்ல வச்சு ஆஃப்லைன் ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பிளான், ப்ராப்பரான MCQ ப்ராக்டிஸ், ப்ராப்பர் குவிசஸ், கான்செப்ட் கிளாரிட்டி, இது எல்லாமே இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் யூ கேன் கண்டினியூ. பிளான் இருக்கா ஒரு ஆஃப்லைன்? எஸ் மேம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ஒரு ரிப்பீட் எடுக்கலான்னு தோணுது. பட் மேம், do you really believe என்னாலையும் அந்த ஒயிட் கோட் ஸ்டெத்தஸ்கோப்லாம் போட முடியுமா? 100%. அந்த ஒயிட் கோட் ஸ்டெத்தஸ்கோப்னால தான் அந்த 1 month நீ ப்ரிப்பேர் பண்ணி அந்த மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்க. இல்லைன்னா இஃப் யூ டோன்ட் ஹேவ் தட் ஃபயர் யூ வுடன்ட் ஹேவ் ஈவன் டன் தட் மச், ரைட்? பிகாஸ் அந்த 1 month ப்ரிப்பரேஷனில் ஃபார் தட் ஒயிட் கோட் ஸ்டெத்தஸ்கோப், அந்த எய்ம்ஸோட ட்ரீம், இல்லைன்னா டு வாக் இன் டு தட் கேம்பஸ், அதனால தான் நீ பண்ணியிருக்க. ஸோ அந்த மோட்டிவேஷனும் நீ 1 year 1 monthல இவ்வளோ பண்ண முடியும்னா 1 yearல இமேஜின் பண்ண. பட் அந்த 1 year வேஸ்ட் ஆகலாம். ஸோ அதனால ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ராப்பரான ஆஃப்லைன் ப்ரெசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் யூ ஷுட் ஹேவ் காம்படிஷன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த காம்படிஷன் இருக்கும். பிகாஸ் யூ ஹேவ் டு பி ஆல் இண்டியா ரேங்க். ஸோ உன்னால முடியும். இஃப் யூ கான் டூ இட், ஹூ எல்ஸ் கேன் டூ இட்? பிகாஸ் யூ ஹவ் ப்ரூவ்ட் இட். ஸோ அதனால ட்ரை பண்ண. 1 year ப்ராப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ண, அந்த மோட்டிவேஷனால பில்ட் பண்ண. You will be 100% be able to wear white coat. இந்த டைம்ல next year you will be able to wear white coat. மேம் கேட்க போய் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். பட் வேர் வில் ஐ கெட் ஆல் ஆஃப் தீஸ் மேம்? எங்க மேம் கிடைக்கும்? Everything is available in our Vedantu learning centers. நம்ம Vedantu learning center right now நாங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. அதே மாதிரி we have Vedantu learning centers everywhere around Tamil Nadu. நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ட் பிளான், மாக் டெஸ்ட், everything is possible.